அடுக்கடுக்கான புகார்கள் உண்மையா அப்படின்னு கண்டறியறதுக்கு நேரடியா இந்தியா டுடே பத்திரிகை களமிறங்கி தவறுகளை திருத்த போறேன்னு போய் மிகப்பெரிய தவறுகளை உருவாக்கி விட்டுறக்கூடாது. அதுல கட்சிகள் கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம எச்சரிக்கிறார். 5 ஆண்டுகள் சேர்க்கப்பட்ட வாக்காளர் பட்டியலை விட 5 மாசத்துல சேர்த்த வாக்காளர் பட்டியல் அதிகம், அந்த மெம்பர் அதிகம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் சேர்த்து வைக்கிறாங்க. மகாராஷ்டிராவினுடைய மக்கள் தொகையை விட வாக்காளர் அதிகமா இருக்காங்களாம். இதுலயே அவங்க திருட்டுத்தனம் தெரியலையா நமக்கு? வணக்கம் தோழர்களே. தேர்தல் ஆணையத்தின் ஓட்டு திருட்டை பற்றி, பாஜக அரசினுடைய மொல்லமாரித்தனம் பற்றி பல ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தி இருந்தார் ராகுல் காந்தி அவர்கள். இத நேரடிய களத்திலே போய் அவர் சொன்னது உண்மையா அப்படின்னு பார்த்து உண்மைதான் அப்படின்னு நிரூபிச்சிருக்கு இந்தியா டுடே தொலைக்காட்சி. வேற லெவல்ல சிக்கி சீரழிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். மலை மாதிரி குமிஞ்சிருக்குங்க, மலை மாதிரி குமிஞ்சிருக்கு எவிடன்ஸ். பாருங்களேன். This was the challenge here. This is 7 feet of paper. இவ்வளவு மலை மாதிரி குமிஞ்சிருக்கிற ஆதாரம் ஒரு தொகுதிக்கு கண்டுபிடிச்சப்பட்ட ஆதாரம். அதை நம்ம டீடைல்டா பேசிட்டோம். அந்த ஆதாரங்களை வெளியிட்டு பேசினா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது தெரியுங்களா? அது எப்படி நீங்க வெளியிடலாம், அது எப்படி நீங்க பேசலாம், நீங்க பிரமாண பத்திரம் எழுதி கொடுங்க, இன்னென்ன தப்பு நடந்திருக்கு, இன்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி ஒரு பிரமாண பத்திரம் தயார் பண்ணி நீங்க சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு ராகுல் காந்தியை தேர்தல் ஆணையம் மிரட்டி இருக்கிறது. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இதுக்கெல்லாம் பயப்படுவோமா அப்படின்னு நொட்டாங்கையில தட்டி இருக்காரு ராகுல் காந்தி. ரொம்ப சிம்பிளா ஒரு அடிப்படை கேள்வியை நான் கேட்கவா? எப்பவுமே தேர்தல் ஆணையர் இருக்கார் இல்லையா, தலைமை தேர்தல் ஆணையர், அவரை நியமிக்கணும்னா 3 பேர் ரொம்ப அவசியமா இருந்தது இந்திய அரசியல் சாசன சட்டத்துல. அதுல ஒன்று பிரைம் மினிஸ்டர், இன்னொருத்தர் எதிர்கட்சி தலைவர், இன்னொருத்தர் யார் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. இவங்க 3 பேர் சேர்ந்துதான் தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிப்பாங்க. ஆணையரவே நியமிப்பாங்க அவங்க 3 பேர் சேர்ந்து. ஆனா பாஜக இந்த தில்லுமுள்ளுகளை செய்ய வேண்டும் என்பதற்காகவே வந்த உடனே இந்த தேர்ந்தெடுக்கிற சட்டத்துல மாற்றத்தை கொண்டது. இங்கே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வேலை இல்லை என்று தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இதுவே திருட்டுத்தனம் தானே? எதுக்காக ஒரு நடுநிலையிலையோ அல்லது ஒரு அறத்தின் பக்கம் நின்றோ பேசுவதற்கான ஒரு நபர் தான் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. அவரையே தூக்கி வெளியே போடணும். அப்ப ஆரம்பம் முதலே திருட்டுக்கு தயாராயிருக்கு இந்த கும்பல். அதை புரிஞ்சுக்கணும். இதை தட்டி கேட்டா தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி மிரட்டுது. இந்த சூழ்நிலையில தான் அடுக்கடுக்கான புகார்கள் உண்மையா அப்படின்னு கண்டறியறதுக்கு நேரடியா இந்தியா டுடே பத்திரிகை களம் இறங்கியிருக்கு. ஒரு நம்பர்ல ஒரு சின்ன ரூம்ல, ஒரே ஒரு படுக்கையறை இருக்கிற ரூம்ல 80 பேர் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டதுல அந்த வீட்டுக்கே நேரடியா போயிட்டாங்க. வீட்டுக்கு நேரடியா போயிட்டு அங்க பார்த்தா அதுல பெட்ரூமே இல்ல. ஒரே ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் தான் இருந்தது. சிங்கிள் பெட்ரூம் நம்ம நினைச்சிட்டு இருந்தால அது கூட கிடையாது. 150 சதுர அடி, 150 சதுர அடியில 150 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு மொத்தமே. ஒரு ஹால் மாதிரி இருக்கு, ஒரு அடுப்படி இருக்கு, சின்ன ரூம். இதுல எப்படி 80 பேர் இருப்பாங்கன்னு கேள்வி இருக்குல்ல. ரெண்டாவது, அங்க போய் அந்த வீட்டுல இருக்கிறவங்களை சந்திக்கிறாங்க இந்தியா டுடே பத்திரிகையாளர். அவரு நான் இப்பதாங்க 1 மாசம் ஆச்சு அப்படின்றாரு. அப்புறம் ஓனரை பத்தி தெரியலங்கன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப ஓனருக்கே போன் பண்றாரு. அந்த ஓனர் பெயர் ஜெயராம் ரெட்டி. நம்ம நேத்து முழு விவரங்களையும் பார்த்துட்டோம். பெங்களூர்ல மத்திய தொகுதியில இருக்கிற ஒரே ஒரு தொகுதியை எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரே ஒரு பகுதி எடுத்து வச்சுக்கிட்டு, மத்திய தொகுதின்றது நாடாளுமன்ற தொகுதி, அதுக்குள்ள நிறைய சட்டமன்ற தொகுதி இருக்கும்ல, அந்த சட்டமன்ற தொகுதியில ஒரே ஒரு தொகுதி எடுத்து வச்சுட்டு பார்த்த கணக்குல தான் சிக்கி சீரழிது இந்த பாஜக. அதுல ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுலதான் 80 பேர் தங்கி இருந்ததா வாக்காளர் பட்டியல் சொல்லுது. அப்ப நம்ம கேள்வி என்னன்னா, அந்த வீட்டுக்குள்ள போய் செக் பண்றாங்க. ஜெயராம் ரமேஷ் என்கிற பாஜக காரருடைய வீடு அது. பாஜக காரர் வீடு அது. நான் சொல்லலங்க, இந்தியா டுடே சொல்லுது. பாருங்க. Reddy initially confirmed being affiliated with the party but later backtracked. ನೀವೇನಾಗಿದ್ದೀರಾ ಬಿಜೆಪಿ ಪಾರ್ಟಿಯಲ್ಲಿ ಸರ್ ಜಯರಾಮ್ ಸರ್? ಸುಮ್ಮನೆ ನಾವು ಪಾರ್ಟಿನಲ್ಲಿ ಏನು ಇಲ್ಲ, ನಾವೇನು ಮೆಂಬರ್ ಇಲ್ಲ, ಯಾವುದಿಲ್ಲ. கரெக்டா? பாஜக காரன்றத முத கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசினா, நான் தேர்தல் காலத்துல இயங்குவேன், தேர்தல் காலத்துல கூட நிப்பேன், நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு உருட்டி விட்டுட்டு இருக்காரு. ஆக
பாஜக காரன் ஒருத்தனுடைய அட்ரஸை வச்சுக்கிட்டு தான் அங்க 80 பேர் இருக்கிறதா துணிச்சலா தேர்தல் ஆணையம் ஒரு திருட்டுத்தனத்தை செய்திருக்கிறது. அந்த வீட்டு எண் 35. 3 பேர் கூட இருக்க முடியாத அந்த வீட்டுல 80 பேர் இருக்கிறதா காட்டுற அயோக்கியத்தனத்தை எவ்வளவு தெளிவா ஒரு பாஜக ஒரு பிளான் பண்ணி அதுக்கு கூட்டணியா தேர்தல் ஆணையத்தை சேர்த்துட்டு செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. பாருங்களேன் இந்த வீடியோவை. பாத்தீங்கல்ல, இந்த வீட்டுல தான் 80 பேர் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கட்டுங்க. இதுக்கு இடையில பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென், இந்த பேரை பலமுறை நம்ம பயன்படுத்தியிருக்கோம், பலமுறை பேசியிருக்கோம். தமிழ்நாடை குறித்து அமர்த்தியா சென் சொன்னதெல்லாம் வேற லெவல் விஷயங்களா, பொருளாதாரத்துல நம்ம எப்படி வளர்ந்து வரணும் டீடைலா பேசியிருக்காரு, அவருடைய புத்தகத்திலே பேசியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை பெற்ற அமர்த்தியா சென் நேற்று ஒரு கவனமா இருங்க, ஏமாந்துராதீங்க, இந்த திருட்டுத்தனத்துக்குள்ள சிக்கிறாதீங்க அப்படின்னு நேத்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவசர கதியில வாக்காளர் பட்டியல் திருத்துறாங்க இல்லையா, இங்க இதுல பீகார்ல கிட்டத்தட்ட நெருக்கி 75 லட்சம் 76 லட்சம் பேருக்கு மேல வந்து பீகார்ல தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. நம்ம அதை நிறைய பார்த்தோம். பீகார்ல நெருக்கி 65 லட்சம் உழைக்கிற மக்கள் தூக்கி வீசப்பட்டிருக்கிறாங்க. இத பாக்குறோம். இத குறித்து கருத்து சொன்ன ஐயா பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென் என்ன சொன்னாருன்னா, 4 முக்கியமான விஷயங்களை சொல்றாரு. நீங்க சீர்திருத்தம் பண்றதெல்லாம் ஓகே, அந்த சீர்திருத்தம் தொழிலாளர்களை சான்றிதழ் தூக்கி எறிகிறதுக்கும் மத பாகுபாடு காட்டி மக்களை காலி செய்யறதுக்கும் பயன்படுத்திடக்கூடாது. அது ரொம்ப பெரிய டேஞ்சர் ஆயிரும். நம்ம தான் சொல்றோமே, ஏற்கனவே தொழிலாளர்கள் ஓட்டு போட முடியாம 65 லட்சம் பேர் காலி பண்ணிட்டீங்க, சிறுபான்மை மக்கள் எல்லாத்தையும் சேர்த்து பீகார்ல கண் கூட பாக்குறோம். அதான் அவர் எச்சரிக்கிறாரு, பாத்துருங்க மக்கா, இவங்க மொத்தமா தூக்கி விட்டுருவாங்க அப்படின்னு. தவறுகளை திருத்த போறேன்னு போய் மிகப்பெரிய தவறுகளை உருவாக்கி விட்டுறக்கூடாது. அதுல கட்சிகள் வந்து கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம எச்சரிக்கிறாரு. நான் தவறை திருத்த போறேன், வெளியே இருந்து 4 பேர் ஒரே இதுல வந்து பேர் பதிகிறத நான் தடுக்க போறேன், வெளிநாட்டுக்காரங்களை தடுக்க போறேன், அப்படி தடுக்க போறேன், இப்படி எல்லாம் உருட்டுனாங்கல்ல. கடைசியில் என்ன ஆகி போயிடும், உள்ளூர்ல இருக்கிற ஓட்டு போடக்கூடிய காலங்காலமா ஓட்டு போட்ட மக்களை வாக்கு அற்றவர்களாக மாற்றி குடியுரிமை அற்றவர்களாக மாற்றுறதுக்கான வேலையும் பார்ப்பான். கவனமா இருங்கன்னு எச்சரிக்கிறாரு. அதோட மட்டும் இல்ல, தேர்தல் ஆணையத்துக்கும் சொல்றாரு, நீங்க இப்படி செஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா இது தேர்தல் ஆணையம் குறித்த நம்பகத்தன்மையை குலைக்கும். நீங்க தேர்தல் ஆணையம் இதே மாதிரி செஞ்சுட்டு போனா அவன் ஃப்ராடு பயன்பா அப்படின்னு சாதாரண உழைக்கிற மக்கள் நொட்டாங்கையில தட்டிட்டு போயிடுவாங்க. கவனமா இருங்கன்னு தேர்தல் ஆணையத்தையும் எச்சரிச்சிருக்காரு. இந்த சூழ்நிலை தான் பெங்களூர்ல ஒரு போராட்டம் நடக்குது. பெங்களூர்ல தானே இத ஒரு தொகுதியில கையில் எடுத்து இவ்வளத்தையும் கண்டுபிடிச்சாங்க. பெங்களூர்ல ஒரு பயங்கர பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. ஆயிரக்கணக்கான மக்கள் திரள்றாங்க. அந்த போராட்டத்துல ராகுல் காந்தி கலந்துக்கிறார். அதுல அதிர்ச்சிகரமான பல விஷயங்களை அவர் பேசுறாரு. மகாராஷ்டிரா தேர்தல்ல 5 மாசத்துக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலை அடிச்சு தூக்கி ஆடியது யாரு? இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சது. ஆனா 5 மாசத்துக்குள்ள மிகப்பெரிய தோல்வியை சட்டமன்ற தேர்தலை சந்திக்குது. எப்படி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. 2வது என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, 5 ஆண்டுகள் சேர்க்கப்பட்ட வாக்காளர் பட்டியலை விட 5 மாசத்துல சேர்த்த வாக்காளர் பட்டியல் அதிகம், அந்த மெம்பர் அதிகம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் சேர்த்து வைக்கிறாங்க. மக்கள் தொகையை விட என்னவா, மகாராஷ்டிராவினுடைய மக்கள் தொகையை விட வாக்காளர் அதிகமா இருக்காங்களாம். இதுலயே அவங்க திருட்டுத்தனம் தெரியலையா நமக்கு? இதுலயே அவங்க எவ்வளவு உள்ளடி வேலை பார்த்து ஜெயிச்சிருக்காங்கன்னு தெரியலையா அப்படின்னு கேட்கிறாரு. உண்மைதானே? 5 கேள்வி கேட்டிருக்காரு இதே தேர்தல் ஆணையத்துக்கு. 5 கேள்வி. டிஜிட்டல் ஓட்டர்ஸ் லிஸ்ட் ஏன் வெளியிட மாட்டேன்? ஆளுங்கட்சிக்கு டிஜிட்டலா இருக்கிற ஓட்டர்ஸ் லிஸ்ட் நீ கொடுக்குறீங்கள காப்பி எடுத்து, ஏன் டிஜிட்டலா மக்கள் பாக்குறதுக்கு ஏன் ஓட்டர்ஸ் லிஸ்ட் வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நியாயம் தானங்க? ஆன்லைன்ல அந்தந்த தொகுதி வாரியா ஓட்டர்ஸ் லிஸ்ட போட்டு விடு. நீ யோக்கியம் தானே, நீ நேர்மையா நடக்கிறவன் தானே, அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட போடு. என் தொகுதியில என்னன்னு நான் பாத்துக்கிறேன், குறைஞ்சபட்சம் என் தெருவாவது பாத்துப்பேன்ல, ஏன் போட மாட்டீங்க? இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. இந்த வாக்குப்பதிவு நடந்த போது வீடியோ காட்சிகளா இருந்துச்சுல, அதெல்லாம் ஏன் டிஸ்ட்ராக்ட் பண்ண? அதை பூரா ஏன் அழிச்ச? அதை ஏன் காலி பண்ண? ஆதாரம் அதுதானே, அதையும் அவ்வளவு அவசரமா 40 நாளுக்குள்ள நீங்க முடிச்சு காலி பண்ணி தூக்கி எறிஞ்சீங்க. இவ்வளவு பெரிய மெகா திருட்ட எலெக்ஷன் கமிஷன் ஏன் செய்யணும்? அதுக்கான நிர்பந்தம் எங்க இருந்து வருது? கேள்வி நியாயம் தானுங்க.
இவ்வளோ பெரிய ஒரு தொகுதியிலங்க, ஒரு தொகுதியில 1,00,000 பேர் கூட நீ சேர்த்திருக்கனா எத்தனை தொகுதியில எத்தனை லட்சம் பேரை நீ சேர்த்த? ஏன் இவ்வளவு பெரிய மாசம் ஒரு திருட்டுத்தனம் பண்றதுக்கு தேர்தல் ஆணையம் துணை நின்றது? நியாயமான கேள்விதானே. எலெக்ஷன் கமிஷன் இந்த தவறுகளை சரி செய்துக்கிறேன், இல்ல எங்களுக்கு தெரியாம நடந்துச்சு இப்படி பதில் சொல்றதுக்கு பதிலா ராகுல் காந்தியும் எதிர்கட்சியும் மிரட்டுறாங்க. இது என்ன மாதிரியான அரசியல்? ஒருத்தர் குற்றச்சாட்டை வைக்கிறாரு, ஆதாரத்தோட வைக்கிறாரு, அத பத்திரிகைகள் ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சிருக்கு. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்கணும்? இந்த தவறு எப்படி நடந்துச்செல்லாம் சரி பண்ணுவோம் அப்படின்னு பேசியிருக்கணும்ல. உடனே இவங்களை மிரட்டி நீங்க பிரமாண பத்திரம் வந்து கொடுங்க, சமர்ப்பிங்க அப்படின்னு மிரட்டினா இது என்ன மாதிரியான அரசியல்? பிஜேபியினுடைய ஏஜென்ட்டை போல இந்த தேர்தல் ஆணையம் செயல்படுகிறதா அப்படின்னு இன்னொரு கேள்வி வைக்கிறாரு. அதானே உண்மை. பாஜகவினுடைய ஏஜென்ட் தானே இந்த தேர்தல் ஆணையம். அதனாலதானே இவ்வளவு குளறுபடிகள், இவ்வளவு உள்ளடி, இவ்வளவு ஓட்டு திருட்டு, இவ்வளவு பொய்யான போலியான வாக்காளர்களை சேர்த்தது, உண்மையான வாக்காளர்களை நீக்கியது, இத்தனை முள்ளமாரித்தனம் பண்ணதுக்கு உள்ள இருக்கிற அரசியல் என்ன? இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணதுக்குள்ள இருக்கிற அரசியல் என்ன? வெற்றி அடையணும், ஆரிய பார்ப்பன கும்பல் மேல உட்கார்ந்துட்டு அதிகாரத்திலே உட்கார்ந்துருக்கணும், நம்ம எல்லாம் கையை கட்டிட்டு நிக்கணும், தானே அவங்களுக்கு ஆசை. அதனால இவ்வளவு திருட்டுத்தனம். இதுக்கே துணை போகுது எலெக்ஷன் கமிஷன். கேட்கிற கேள்வி நியாயம் இல்லைங்க. ஆனா பாஜக கும்பல் என்ன சொல்லுது? தேர்தல் ஆணையம் நேர்மையா இருக்கு, நாங்க எந்த தப்பும் பண்ணல, ராகுல் காந்தி பொய் சொல்றாரு. இதா பதிலு? திருந்துங்கடா, இல்லைன்னா அடிச்சு விரட்டிட மாட்டோம்.